நான்காவது வஞ்சியியல் நிறைவு பெற்ற பிறகு இந்த இரண்டாம் கண்டத்திலே வாயுரை வாழ்த்து மருட்பாய் என்கின்ற பாடல் காணப்பெறுகிறது. சுவாமிகள் வெண்பா முதலும் ஆசிரியம் ஈருமாய் வருவது என்கின்ற அமைப்பிலே அந்த பாடலை நமக்கு தருகின்றார்கள். கடல் கவிமண் திணிந்த காசினி ஈர் கேள்மின் உடல் பொருள் கல்வி உத்தியோகம் அரும் பூண் திடம் உடை இல்லம் மகார் சேர் சுற்றம் நட்டார் படை பாய் மா மொய் என்பன எல்லாம் நில்லா எதனால் எனின். சுவாமி சொல்லுகிறார், கடல் சூழ்ந்த இந்த திணிந்த மண்ணுலகிலே வாழ்கின்ற உலகத்தவர்களே, நீங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய உடல், நீங்கள் ஈட்டி வைத்த பொருள் அல்லது உங்களுக்காக வந்து சேர்ந்த பொருள், நீங்கள் கற்ற கல்வி, நீங்கள் அடைந்த உத்தியோகம், நீங்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அணிகலன்கள், நீங்கள் பாடுபட்டு தேடி வைத்த உங்கள் வீடு, உங்கள் மக்கள், உங்கள் சுற்றத்தார், நண்பர்கள், உங்களுடைய படைக்கலங்கள், உங்களுடைய குதிரை யானை என்னும் இந்த வாகனாதிகள் எல்லாம் நிலைக்காதவை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவை நிலை பெற மாட்டா என்று கேட்டால், நீங்கள் உங்களுடைய வினைகளை அனுபவிப்பதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறீர்களே தவிர இவற்றையெல்லாம் சேர்த்து வைத்து உங்களுடைய நிரந்தர வாழ்வை இங்கு அமைப்பதற்காக வரவில்லை. உங்களுடைய வினைகள் எல்லாம் தீர்ந்து போனால் நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்கள் என்று பாராமல், எதை ஈட்டி வைத்திருக்கிறீர்கள் என்று கவலைப்படாமல் அத்தனையையும் இங்கேயே விட்டுவிட்டு வருமாறு அழைத்து சென்று விடுவான் யமன். ஆகையினாலே இவையெல்லாம் நாம் நீங்குகிற பொழுது நம் உடன் வாரா. ஆகையினாலே இவற்றை நாம் நிரந்தரமாகவும் நிலையானதாகவும் எண்ணினால் அவையெல்லாம் நம்முடைய அந்திம காலத்திலே நமக்கு துணை புரிய மாட்டா. நம்முடைய வாழ்க்கை வினைகளின் அடிப்படையிலே அமைந்தது. பட்டினத்தார் சொல்வது போல, வினை போகமே தேகம் கண்டாய், வினைதான் தீர்ந்தால் தினை போதளவும் நில்லாது கண்டாய். எனவே வினைகளை அனுபவிக்க வந்த உடல் வினைகளை அனுபவித்து முடித்த பிறகு, அதாவது இந்த பிறவிக்கு உரிய வினைகளை அது சஞ்சிதத்திலிருந்து முகந்து கொண்டு அதை பிராரத்தமாக அனுபவித்து வருகிறது. அந்த வினைகள் தீர்ந்து விட்டால் ஒரு நொடிப்பொழுது கூட இந்த உயிரானது உடம்பிலே தங்காது. எதனால் எனில் பண்டு இழைத்த வினைக்கு உள்ள விதியால் விளைந்த விதி கொடு தென்னாடர் அதி தீவிரம் வருகால் அன்னவரை நீர் மதியாதிருந்து உய்ய மாட்டீர். நீங்க அந்த யமன் வருகிற பொழுது உங்களுடைய இத்தனை சொத்துக்களையும் காரணம் காட்டி என்னை அழைத்து செல்ல முடியாது என்று வாதிட முடியுமா? அவன்தான் ஒப்புக்கொள்வானா? அதனால் கடிகழு புகழ்முனி கடவுளாம் சேயவர்க்கு சந்தப்பாக்களை அள்ளித்தந்து முருகனுடைய திருவருளை முழுமையும் பெற்ற அருணை முனி இருக்கிறாரே, அருணகிரிநாதர், அவர் விரும்பி தொழுத கடவுளாம் முருகப்பெருமானுக்கு அடிமையாய் நின்மின், நீங்கள் முருகனுக்கு அடிமை பூணுங்கள், அவனுடைய திருவடிக்கு ஆளாய் போங்கள், அவர் திருவடியை இறுக்கமாக பற்றி கொண்டு பணி செய்யுங்கள். என் அறையை பிடிமின், நான் சொல்லுகின்ற உபதேசத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அப்படி என்னுடைய உபதேசத்தை நீங்கள் தவறாது பற்றி கொண்டு சென்றால் அகுது அழியா பெரும் பயன் தருமே. அது உங்களுக்கு நீங்காத, இந்த உலகை விட்டு நீங்கள் நீங்கினாலும் உங்களை விட்டு நீங்காத பெரும் பயனை தரும். ஆகவே என்னுடைய உரை இருக்கிறதே, அது உங்களுடைய மற்ற சொத்துக்கள் போல நீங்கள் நீங்குகிற பொழுது இங்கேயே விட்டுவிட்டு போகிறது அல்ல. என்னுடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி ஒழுகினால் கிடைக்கின்ற பயன் உங்களோடையே வரும் என்று சுவாமிகள் தம்முடைய உபதேசத்தை பற்றுமாறு நம்மை வலியுறுத்துகின்றார். முருகனுடைய திருவடியே நம்முடைய துன்பங்களை போக்குகின்ற மருந்தாகும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறி தம்முடைய பாடல்களையே அதற்கு சாதனமாக கொண்டு முருகனுடைய அருளை பெறுங்கள் என்றும் நெறி காட்டுகின்றார்
அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபாடு ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள். இப்பொழுது இந்த வாயுரை வாழ்த்து மருட்பாவை ஓதுவார் பாட நாம் கேட்டு மகிழ்வோம். திருச்சிற்றம்பலம். கவிமன் திணிந்த காசினீர் கேண்மின் உடல் பொருள் கல்வி உத்தியோகம் அரும்பூ உடை இல்லம் மகார் சேர் சுற்றம் நட்டார் படை பாய்மா முய் என்பனையெல்லாம் நில்ல எதனாலெனில் பண்டு இழைத்த வினைக்கு உள்ள விதியா பண்டு இழைத்த வினைக்கு உள்ள விதியா விளைந்த விதி கொடு தென்னாடர் அதி தீவிரம் வருகால் அன்னவரை நீர் மதியாது இருந்து உய்யமாட்டீ அதனால் கடிகழு புகழ் முனி கடவுளாம் சேயவர்க்கு அடிமையாய் நின்மின் அதனால் கடிகழு புகழ் முனி கடவுளாம் சேயவர்க்கு அடிமையாய் நின்மின் என் அறையை பிடிமின் அகுது அழியா பெரும் பயன் தருமே. சிற்றம்பலம்.